பாலஸ்தீனத்தை சுதந்திரமான தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான நடைமுறையை தொடங்கும்படி குரோஷிய நாட்டு ஜனாதிபதி ஷோரன் மிலானோவிக் அந்நாட்டு அரசிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலின் இன அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக பல நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது குரோஷியாவும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்க முடிவெடுத்துள்ளது. ஜாக்ரப்பில் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் பர்சன் அகாபெக்கியனுடனான சந்திப்பிற்கு பிறகு குரோஷியா ஜனாதிபதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காசாவில் போர் மற்றும் மனித பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒருபடியாக பாலஸ்தீனத்தை குரோஷியா அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களின் சொந்த மாநிலத்திற்கான உரிமைகளை அங்கீகரிப்பதுதான் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழி என்று கூறியுள்ளார். மேலும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் குரோஷியா ஜனாதிபதி கடுமையாக கண்டித்துள்ளார். குரோஷியா பாலஸ்தீனத்தை விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் என்று கடுமையாக வாதிட உள்ளதாகவும் குரோஷிய நாடாளுமன்றத்தில் அதற்கான நடைமுறையை தொடங்க குரோஷிய குடியரசு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்.